ம் யாரையும் காணல, அமைதியாக தான் இருக்கு. நம்ம தான் ஓவரா பயந்துட்டோமோ? இந்த மனுஷன் திட்டுவாவை எடுப்பாவனே. உள்ள போய் ஒரு அட்டண்டன்ஸை போடுவோம். இந்த மனுஷன் ஃபோனில் கத்த பார்த்தா ஏதோ பெரிய பிரச்சனை பண்ணிடுவோம் போல நினைச்சேன். உள்ள போவோம். போலாமா வேண்டாமா? பெய்தானே ஆகணும். போவோம். என்ன வசந்தி, வீட்டுக்கு வெளியே நின்று இப்போ யோசனை பலமா இருக்கு. அப்படி என்ன யோசிச்சுட்டு இருக்கா? இல்ல இல்ல, நான் சும்மா தான் இருக்கேன். என்ன இந்த பக்கம் போனாக்குல இருக்கு? கீழாளுக வீட்டுக்கு தான்மா போறேன். வேற எங்க போவேன்? ஆமா, கொஞ்ச நேரத்தை உன் வீட்டுக்காரன் பிள்ளையும் வெளியே இருந்தாவ. இப்ப என்ன ஆளோட காணல? அப்படியா? இங்க தான் இருந்தாவளோ? எங்க போனவனு தெரியலையே. சரி, நான் போய் பார்க்கேன். ஏன் ஏதாவது தப்பு கிப்பு பண்ணியா என்ன? உன் வீட்டுக்காரர் ரொம்ப கோவத்துல இருந்தாரு. ஏன் ஏதாவது பிரச்சனையா? ஐயா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை புஷ்பா. சும்மாவே அரை போயிட்டு இருந்த டயர்ல இருந்திருப்பாவ. நான் பார்த்துக்கிடி, நீ போ. சரி வசந்தி. அடுத்த வீட்டு கதையை அறியணும்னா எப்பா நல்லா தான் வந்துருவாளுவ. பிரச்சனையா என்ன யாதனே. போறவிய வரவியல இந்த மனுஷன் கோவமா இருந்தான்னு சொல்லிட்டு இருக்காவ. இந்த ஆளு எங்க போனானேன்னு தெரியலையே. பிள்ளையும் காணல, ஆளையும் காணல. சரி, நம்ம மெதுவா வீட்டுக்குள்ள போவோம். எப்படி நம்ம வீட்டுக்குள்ள வந்துட்டோம் இல்லையா? நம்ம எல்லாம் மாட்டுவோமா? சரி, இந்த மனுஷன் வர்றதுக்குள்ள ஏதாவது நம்மளும் ஒன்றும் தெரியாத மாதிரியே இருந்துக்கிடுவோம். நம்ம எல்லாம் யார்கிட்டயாவது மாட்டுவோமா? செல்வண்ட மாட்டோம், சிறுத்த சிக்காதுல்ல. எட்டி வசந்தி, என்னங்க வாங்க. என்னங்க எனக்கு வேலைக்கு லேட்டா வந்துருக்குறிய? வாங்க உட்காருங்க. என்னடி நினைச்சிட்டு இருக்கா? பள்ளிடத்துக்கு போயிட்டு அந்த பிள்ளை எவ்வளவு நேரம் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கு. எங்கட்டி போனா நீ? என்ன இவ்வளோ க்ளோஸப்பா வந்து நிற்க? நினைச்சில்லாம கையை நீட்டிடுவாவே. தள்ளி நிற்போம். ஆமா, உங்களுக்கு நான் எப்பவும் வீட்டில் இல்லைங்கிறது தான் தெரியும். நான் ஒரு நல்ல விஷயத்துக்கு தான் வெளியே போயிருந்தேன். அது உங்களுக்கு தெரியுமா? நல்ல விஷயத்துக்கு வெளியே போனியா? என்ன நல்ல விஷயமோ? சியானாவுக்கு நகை ஏதாவது பார்க்கலான்னு தான் போனேன். இது ஒரு குற்றமா? சும்மா என்ன திட்டிட்டு இருக்காதுங்க பாத்துருங்க. நீ எங்கேயும் போவா ஏட்டு. இந்த பிள்ளை வந்து எவ்வளவு நேரம் வெளியே இருந்து தெரியுமாட்டி? நானே வந்து 1 மணி நேரம் ஆகுது. உனக்கு அப்படி ஒரு யாத்திரை, அப்படிதானா? ஏங்க சும்மா என்ன திட்டிகிட்டே இருக்காதுங்கன்னா, உங்க மனசுல எல்லாம் வசந்தினா எப்பவும் திட்டுவா, தப்பு பண்ணுவா, அந்த ஒரு எண்ணத்துல தானே என்ன பேசிட்டு இருக்கிறிய? ஆமா, வசந்தினா பெரிய இவா. எட்டி இங்க பாரு, உன்கிட்ட விலைக்கியாச்சு சொல்லியாச்சு எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா நீ எதையுமே கேக்குற மாதிரி இல்ல. இப்படியே போயிட்டு நினைச்சுக்க, உங்க அம்மைக்கு வீட்டுல கொண்டு விட்டுட்டு வந்துருவேன். ஓஹோ, கதை நல்லா இருக்கு. அம்மைக்கு வீட்டுல கொண்டு விடுவாங்களாமே? அம்மைக்கு வீட்டுல கொண்டுடைய வயசு என்னங்க? என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க? ஆமா, அவிய ஒன்ன என் தலையில கட்டி வச்சுக்கிட்டு அவியெல்லாம் நிம்மதியா இருக்காவ. நான் தான் நீங்க நாளுக்கு நாள் இருந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். ஆமா, நான் தான் எல்லாரையும் கஷ்டப்படுத்திட்டு இருக்கேன். எல்லாருக்கும் நான் தான் கஷ்டமா போயிட்டேன். சரி விடுங்க. இங்க பாரு, இந்த நீலி கண்ணீர் எல்லாம் வடிச்சு என்ன ஏமாத்தலாம் நினைக்காத. இதெல்லாம் உன் கூட உள்ளவளுவ நம்பளுவ, நான் கிடையாது. ஆமா, என் உண்மையான கண்ணீர் கூட உங்களுக்கு நீலி கண்ணீரா தெரியுது இல்லையாங்க? இப்படியே நடிச்சுட்டு இருக்காத, போ போய் டீயை போடு. டீயை போடணும். டீயை சரியான டீக்கு சத்தவனா இருப்பான்னு நினைக்கேன்ப்பா. எனி டைம் டீ டீ டீ. என்ன டீ சத்தம்? இல்லங்க, கட்டன் டீயா பால் டீயான்னு கேட்டேன். நீ போடு, அப்புறம் அதுக்கு நான் பேர் வைக்கேன். போ. கொழுப்பு பிடிச்சவன். எக்கா என்னாச்சிக்கா? கேட்டுட்டு போலான்னு வந்தேன். சவுண்ட் ஒன்றும் இல்லை இல்லையா? அதான் எல்லாம் முடிஞ்சானி பார்க்கலான்னு வந்தேன். என்ன இழுவ? முடிஞ்சானி பார்க்கலான்னு வந்தியா? என்ன ஒரேடியா மேல அடிப்பிட்டவளான்னு பார்க்கலான்னு வந்தியோ? ஐயே, அப்படி இல்லக்கா. வர பயந்து வந்திய இல்லையா? அதான் என்னாச்சோ ஏதாச்சோன்னு பார்த்துட்டு போலான்னு வந்தேன். ஆமாண்ண, சுத்தும் போது எல்லாரும் சேர்ந்து வாங்க. ஆனா ஒரு பிரச்சனைன்னு சொன்னா ஒரு தினம் திரும்பி பார்க்காதுங்கண்ணா. இதெல்லாம் உங்ககிட்ட கத்துக்கிட்டது தானேக்கா. ஏன் கோவப்படுறிய? இடுவ, ஏற்கனவே அவங்கிட்ட திட்டு வாங்கிட்டு கடுப்புல இருக்கேன். நீ வேற என்கிட்ட ஏற்றி விட்டுட்டு இருக்காத. போன அப்புறம். சரி, அப்ப நான் போயிட்டு பிறகு வாரேன்னக்கா. வாம்மா. ஏன் இந்த 4 முடி அத்தனுங்க மேல கோவத்தை என் மேல காட்டியா? லூசு. பிரச்சனை சொல்லும் போது எல்லாரும் ஓடி ஒடிஞ்சுக்கிட்டாளுவ. இப்ப வார இருவ.
என்ன ராணி அக்கா, என்னாச்சு? உங்க மைனி எல்லாம் போயிட்டாவளா? ஆமா லட்சுமி, எங்க அண்ணனும் மைனியும் பிள்ளைய கொண்டோட வந்திருக்காவ. அண்ணிங்க வரல போல, அண்ணன் தான் கொண்டு விட்டுட்டு போயிருக்காவ. சரிக்கா, சரி சரி. சண்டை போட்டுட்டாவ எடுத்துட்டாவனே ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருந்தேன்லக்கா. இப்ப நிம்மதி தானே? நிம்மதிதாம்மா. இருந்தாலும் அண்ணன் எப்ப வரும்போது நான் வீட்டிலேயே இருக்கிறது கிடையாது. இதுவே எங்க அன்னைக்கு பெரிய கோவமா இருந்துச்சு. இன்னைக்கும் பாரு, நம்ம நகை கடைக்கு போயிட்டோம், இன்னைக்கும் வீட்டுல இல்ல. சரி விடுங்கக்கா, உங்க அண்ணன் உங்களை புரிஞ்சுப்பாவ இல்லையா, விடுங்க. ஆமா பூங்கொடி எங்க? ஆனந்த் அவளும் இப்பதான் வெளியே போனாவம்மா. சரி கொஞ்ச நேரம் போயிட்டு எடுத்து வரட்டுன்னு. இன்னைக்கு இந்த குட்டி காலேஜ்ல வந்தோன்னா அண்ணியார்ட்ட பேச சொல்லணும். சரிக்கா, இனியாவது எந்த பிரச்சனையும் இல்லாம சண்டை இல்லாம போட்டுக்கா, சரியா? சரி லட்சுமி. ராணி, வாங்கக்கா. என்ன ராணி, உன் அண்ணன் வரும்போது நீ வீட்டுல இல்லையோ? உன் அண்ணி வெளியெல்லாம் தேடிக்கிட்டு இருந்தாவோ பார்த்துக்க, அதான் கேட்டுட்டு வந்தேன். என்னம்மா, ஏதாவது பிரச்சனையா என்ன? இல்லக்கா, சும்மா என்ன பார்த்துட்டு போகலாம், பிள்ளைய பார்த்துட்டு போகலான்னு வந்திருந்தாவ. என்ன பிரச்சனை இருக்க போகுது? ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓ சரி சரி, அப்படியாம்மா. சரி, நான் ஏன் வந்தேன்னா, உன் அண்ணி வெளியே எல்லாருக்கிட்டேயும் நீ ரொம்ப கஷ்டப்படுத்துறதாகவும் அந்த பிள்ளைய போட்டு கொடுமைப்படுத்துறதாகவும் பேசிக்கிட்டு இருந்துச்சுமா. அதான் உன்கிட்ட சும்மா சொல்லிட்டு போலான்னு வந்தேன். சரி சரிக்கா, அவைய பேசிப்பா, அவைய குடும்ப விஷயம் நமக்கு எதுக்கு, விடுங்க. என்ன இருந்தாலும் நம்ம ராணி இல்லையா, ஒரு வார்த்தை தெரிஞ்சதை சொல்லணும் இல்லையாம்மா, அதுக்கு தான் வந்தேன். ஆமா, இப்ப பிரச்சனை என்னாச்சு? ஒரு பிரச்சனையும் இல்லக்கா. என்ன பிரச்சனையை பத்தி கேக்குறிய? இல்லம்மா, பூங்கொடிய கூட்டிட்டு போனாவ, எடுத்தாவ, நான் இப்ப கொண்டு விட்டுருக்கியாவ. என்ன அவன் கதையா? ஐயே, பூங்கொடி 2 நாள் அவன் அம்மா வீட்டுல நிக்கணும்னு சொல்லிட்டு போயிட்டு வந்திருக்கா. இதை நீங்க கண்ணு மூக்கு காதலாச்சு பேசாதுங்கக்கா. நான் ஒன்றும் பேசலம்மா, ஊருக்குள்ள பேசிக்கிட்டது தான் நான் சொன்னேன். எதுவாக இருந்தாலும் நல்லா இருங்க, கேட்டுட்டு போலான்னு தான் வந்தேம்மா. கேட்டுட்டீங்களேக்கா, போங்க. நான் ராணியக்கெல்லாம் குளிச்ச போகிறோம். சரி சரி. கேட்கறதுக்கு நான் ரெடி, பதில் சொல்லதுக்கு ராணியும் ரெடி. இடையில இந்த என்ன அல்லக்கை சவுண்டு போட்டுட்டு இருக்கு. ஏன் லட்சுமி ஒரு மாதிரி பேசிட்டா? அக்கா, இவ்வளோ எல்லாம் இங்கே அமைதியா ஒவ்வொரு விஷயத்தையும் கேட்டுப்பாளுவ. அதுக்கப்புறம் ஊர்லவே அப்படியாக்க இப்படியாக்கான்னு பேசுறதுக்கா? சும்மா எழுதிட்டு போங்க. ஆமா லட்சுமி, அதென்னமோ உள்ளதான், நீ சொல்லியதும் சரிதான். இப்படிப்பட்டவையெல்லாம் வீட்டுக்கு வந்தா ஒழுங்கா நின்று பேச்சு கொடுக்காதுங்க முதல்ல, புரியுதா? நம்ம கிட்ட ஒண்ணு கேட்டுட்டு 9 ஊருக்குள்ள சொல்லிட்டு திரிவாளுவ. சரி லட்சுமி. என்ன குளத்து குளிக்க போணுமா எப்படி? ஆமாக்கா, கொஞ்சம் முறை துணியும் கிடக்கு, போய் துவைச்சிட்டு குளிச்சுட்டு எடுத்து வந்துருவோமா? சரி லட்சுமி. போகும்போது சின்ன பொண்ணு வசந்தியும் கூப்பிட சொன்னாவ, அப்படியே ஒரு வாட்டி கூட்டிட்டு போயிடா. சரிக்கா, போகும்போது லைட்டா சொல்லிக்கிட்டு போறேன். நீங்களும் துணியெல்லாம் எடுங்க, நான் போய் எடுத்துக்கிட்டு வந்துடுறேன். சரி லட்சுமி, சீக்கிரமா எடுத்துக்கிட்டு வா, போயிட்டு பிள்ளை வர முன்னாடி வரணும். போயிட்டு வந்துருமா? சரிக்கா. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனல் இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவும் தாங்க காரணம். சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம். உங்களோட ஆதரவை